அதைத்தான் இங்கே சொல்ல. அந்த வேதம், அந்த வேதத்தோட மகிமை நமக்கு தெரியாது. அந்த வைப்ரேஷனை புரிஞ்சுனுட்டோன்னா அதோட பெருமையை தெரிஞ்சிடணும். அப்படின்னா எதுக்கு எதுவாக இருந்தாலும் வேதம் வேதமா 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 வேத வாக்கா வேதமா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் நமக்கு வேணுங்கிற நன்மை அத்தனையும் கொடுக்கக்கூடியது. நமக்கு வேணுங்கிறது என்னென்ன நமக்கே தெரியலையே. நமக்கு என்ன சாமான் வேணும் எது வேண்டாம் நமக்கே புரியலையே. என்னமோ நேற்றுக்கு பார்த்தா யாராத்துலேயே பார்த்தா வேணும் போல் இருக்குது, வாங்கி கொண்டு வைக்கிறோம். அப்புறம் உடனே பார்த்தா வேண்டாம் போல் இருக்குது. எனக்கு தோணும் பார்க்குற ஒரு காலத்தில் இந்த வாட்டர் ஃபில்டர் ஒன்றும் அது ஊர் முழுக்கல எல்லா ராத்துலேயும் இருக்கும். இப்போ பார்த்தா எல்லா ராத்துலேயும் அது லாஃப்டில் இருக்குது. எதுக்கு அப்படி 1க்கு 3 விலை கொடுத்து இனிமேல் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவானே, அப்புறம் தூக்கி மேலே போடுவேன். வீட்டில் எடுத்து பார்த்தோன்னா ஒரு மனசாட்சி உள்ள வேலை இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற சாமான்லாம் மட்டும் நான் மட்டும் ஒரு இன்வென்ட்ரி எடுத்தோம் தெரியும். நம்ம யூஸ் பண்ணுறதை விட யூஸ் பண்ணாதான் ஜாஸ்தி. இதுக்கு நாம் என்ன பிரயத்தனப்பட்டு எங்கெல்லாம் போய் கடையில் க்யூவில் நின்று இனிமேல் 1க்கு 3 விலை கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி இத்தனை கூத்து அடிச்சிருக்கோம் தெரியுமோ. ஏன் இது உனக்கே தெரியல உனக்கு என்ன வேணும் எது வேண்டாம், எது யூஸு எது யூஸ் இல்லை யூஸ்லெஸ்ன்னு உனக்கே தெரியல. ஆனால் தெரிஞ்ச மாதிரி நீனாவே ஏதோ அசியூம் பண்ணிட்டு கெட்டிக்கார மாதிரி நினச்சின்னு எல்லாம் பண்ணிவிட்ட. இப்படி இருக்க அதுக்கு பேர் அஜ்ஞானம்னு பேர். அதாவது அஜ்ஞானம்ங்கிறத நேராக டிரான்ஸ்லேட் பண்ணினா பச்சையாக சொல்லணுன்னா அறிவுகட்டத்தனம்னு அர்த்தம். ஞானம்னா அறிவுன்னா அஜ்ஞானம்னா அறிவு கட்டது தானே. நாமெல்லாம் சொல்லிக்கோ நாங்களாம் ரொம்ப அஜ்ஞானி சார் அப்படின்னு என்னென்ன பெரியவா சொல்லப்பல இது சம்ஸ்கிருதமாக இருக்கிறதுனால பொழைச்சிது. எவனாலும் சொல்லிப்பேனா நான் ரொம்ப அறிவு கட்டவன் சார். பெரியவா தீர்த்தம் கொடுத்துட்டுருக்கா, கொடுக்க போகிறா. முதல்ல மெட்ராஸ்லேயே கோடீஸ்வரர் அவாத்து பிக்ஷாவந்தனம். ஒரு மடத்தில் சம்பிரதாயம் அன்றைக்கி பிக்ஷாவந்தனை யார் பண்ணுறாலோ அவளுக்கு முதல் தீர்த்தம் கொடுத்துட்டு மற்றவாளுக்கெல்லாம் கொடுக்குறது அப்படின்னு. கூட்டமான கூட்டமாக இருக்குது. இந்த மினர்வா கைடுன்னு இந்த எக்மோரில் அந்த இடத்துல பெரியவா இருந்துருக்கா. கூட வித்யார்த்தி நாராயண கைங்கரியம் பண்ணுறவர். அவர் பார்த்தார் இந்த கூட்டம் விழுந்தடிச்சுன்னு. ஏன்னா பெரியவா 3 மணி 4 மணிக்கு பூஜையை முடிப்பாள். எல்லாருக்கும் பசி. அதனால் முதல்ல தீர்த்தம் வாங்கிட்டு சாப்பிட ஓடணுங்கிறதுக்காக தான் கூட்டம் அதில் மோதின்னு நிற்கும். அதுவும் பெரியவா கையால் கொடுக்குறா. அதுக்காக எல்லோரும் விழுந்தடிச்சுன்னு முன்னால் வரா. எப்படின்னா பெரியவாளி தீர்த்தத்தையுமே கீழே கொட்டிடுவா போல இருக்குது. அந்த அளவுக்கு அங்கே அமக்களம் நடந்துட்டுருக்கு. இந்த அமக்களத்தில் அந்த பிக்ஷாவந்தனக்காரால் அவளுக்கு ஒரு பெரிய மனுஷாலா, அதனால் அவள் ஓடிச்சுன்னு முண்டி அடிச்சுன்னு வர முடியல. அவள் பாட்டுக்கு பெஷாத நின்றுருக்கா ஓரமாக. ஆனால் இவரும் முதல்ல அவளுக்கு தான் கொடுக்கணும். கூட இருக்கிறவர் பார்த்தார் இது என்ன வம்பா இருக்குது அப்படின்ட்டு உடனே நம்ம இந்த பிக்ஷக்காரெல்லாம் இந்த பக்கம் வாங்குவோன்னார். உடனே பெரியவா சொல்ற அப்போ நான் தான் போகணும். அப்புறம் சொல்ல சமஸ்கிருதம் எல்லாருக்கும் தெரியாததும் நல்லதாக போச்சுன்னு வச்சுக்கோ ஒரு இல்லை ஏன்னர். இப்போ நீ இதையே சொன்னதை தமிழில் சொல்லும் அப்படிங்களா. பிக்ஷக்காரெல்லாம் இங்கே வாங்குவோன்னா அப்படின்னா பிச்சைக்காரெல்லாம் இந்த பக்கம் வாங்குவோன்னு அர்த்தம். பெரியவா சொல்கிறா அவன் பிச்சைக்காரன் இல்லைடா கோடீஸ்வரம். நீ என்ன சொல்கிற கூலாக சொல்கிற எல்லாருக்கும் பிச்சைக்காரெல்லாம் இந்த பக்கம் வாங்குவோங்கிற. அவரும் ரொம்ப அங்கவஸ்திரத்தை சரி பண்ணிட்டு கழுவற பெருமையா. ஏன் அர்த்தம் புரியல. யாரை பற்றி சொன்ன பிச்சைக்காரன்னு கேட்க மாட்டாரோ. கேட்கல. ஏன்னா சம்ஸ்கிருதம் தெரியாததுனால. பெரியவா சொல்கிறா அவன் பிச்சைக்காரன் இல்லைடா நான் தான் பிச்சைக்காரன். அவன் போடன்னா வந்திருக்கான் எனக்கு. அவன் தான் சாப்பாடு போகிறோம் வாங்கி சாப்பிட போகிறோம் நான் தான். அதனால் நான் தான் பிச்சைக்காரன். அப்போ நான் தான் முதல்ல அந்த பக்கம் போகணும். எதுக்கு அப்படின்னா இந்த அக்ஞானின்னு சொல்லிக்கிறதுல நம்ம பெருமைப்படுறோம். அக்ஞானிங்கிறதையே தமிழில் சொல்லணும்னா யாருக்கான வாயில் வார்த்தை வருமோ. இல்லை அதெல்லாம் பரவாயில்ல சார் நான் ஏதோ ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. அந்த அறிவில்லாத தனம். அப்போ அறிவு இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா அறிவுள்ள ஒருத்தட்ட போய் அட்வைஸ் வாங்கிக்கணும் அவ்வளவுதானே. அந்த அறிவுள்ள அட்வைஸ் பண்ணுறவருக்கு பேர் தான் குருன்னு பேர். அவர் சொல்கிறார் அப்படின்னா அதை கேட்டான்னா நமக்கு நல்லது. கேட்கலைன்னா என்ன அவருக்கு தான் நஷ்டமாக இல்லை அவருக்கு தானும் அவமானமாக இல்லை. அவர் சொல்கிற உபதேசத்தை கேட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை நேர்மையாக்கும் சரிபடும். எதை அடையணுமோ அடைஞ்சிடும்.
இல்லைன்னால் ஒன்றும் இல்லை, நமக்கு தான் நஷ்டம், அவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அதைத்தான் பகவத்பாதால் வேதோ நித்தியம் அதீயதாம். படித்தா போருமான்னர், போராது. வள்ளுவர் சொல்கிறாரே, கற்க கஷடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நன்னா படி, டவுட் இல்லாத நன்னா படி. படிச்சுட்டா மட்டும் சர்டிஃபிகேட் வாங்கி பவுட மாட்டிட்டா போருமா? இல்லை, என்னென்ன நிற்க அதற்கு தக. என்ன படிச்சியோ அதுபடி பிஹேவ் பண்ணு. படிக்கிறது ராமாயணம், எடுக்கிறது ராமர் கோவில்லாம், அதுக்கப்புறம் நீ ராமாயணம் படிப்பானே. அப்போல படித்தபடி நடந்துக்கணும். என்ன சொல்லியிருக்கு? அதே வேதம் தான் சொல்கிறது. இதை பண்ணு, இதை பண்ணாத, எல்லாம் டூஸ் அண்ட் டூ நாட்ஸ்லாம் சொல்கிறது இல்லையா? அதுபடி நடந்துக்கணும். தட் மீன்ஸ் அது சொன்ன வழியில் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அதுதான் படித்ததுக்கு அடையாளம். அதைத்தான் அடுத்ததில் சொல்கிற, தது உதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். வேதோ நித்தியமதீயதாம். வேதத்தை தினம் படிங்கோ. அப்புறம் அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை தினம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பண்ணிட்டா என்னென்ன, நீ வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக பூஜை பண்ண வேண்டாம்ங்கிற. சுவாமியை திருப்திப்படுத்த, பகவான்கிட்ட வரவாங்க, அவரை சந்தோஷப்படுத்த, குஷிப்படுத்த நீ வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை பண்ணிட்டீன்னா என்ன பண்ணும்னர், வேதத்தை படித்து அதில் சொல்லபடி நடந்துட்டீன்னா என்னன்னர், தேனே சஸ்ய விதீயதாம் அபச்சிதி. அதுவே அவருக்கு பண்ணுற வழிபாடு. தட் மீன்ஸ் ஒரு அப்பா அம்மாவுக்கு நல்ல குழந்தைன்னு எப்போ சொல்லுவாவான்னர், நம்ம சொன்னதை மீறாது சார் குழந்தைகள். ஒரு வார்த்தை அப்பா சொல்லிட்டா போகிறோம், அம்மா சொல்லிட்டா போகிறோம். ஒரு நல்ல குழந்தைன்னா என்ன சொல்லுவோம், என்னமோ தெரியல, எங்கள் அப்பா என்ன சொல்கிறாலோ அப்படி, அம்மா என்ன சொல்கிறாலோ அப்படின்னா, அந்த அப்பா அம்மா வார்த்தையை மதித்து நடக்கிற குழந்தைகள் தானே சத்புத்திரன் நல்ல குழந்தைகள்னு. அதை பார்த்தா அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது, உலகத்துக்கும் பெருமையாக இருக்குது. அதை போல தான் ஜெகன்மாதா ஜெகத்பிதாவான அந்த ஈஸ்வரனோட வார்த்தையான ஆணையான அந்த வேதத்தை அவன் மதிக்கிறானோ, அதுபடி நடக்கிறானோ, அதுவே அவளுக்கு பண்ணுற வழிபாடு. ஸ்பெஷலாக அவளுக்கு ஒன்றும் பூஜை பண்ணணும். அவள் சொன்னதை கேட்காது நீ இனிமேல் என்ன பண்ணா என்ன அர்த்தம்? எந்த அப்பா அம்மானும் சந்தோஷம் அடைவாடா? எதை சொன்னாலும் கேட்க மாட்டார். ஆனால் எப்போ பாரு பட்டுப்படையாக வாங்கி கொடுப்பார், நகையாக வாங்கி கொடுப்பார்னா எந்த அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருப்பேன். நீ அதெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம், சொன்னத்தை கேளு அப்படிம்போ. அதை போல தான் ஈஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னார், நீங்கள் ஒன்றும் எனக்கு லட்சார்ச்சனை கோடி அர்ச்சனை, இனிமேல் தங்க விமானம் தங்கத்தேர் ஒன்றும் வேண்டாம், வைர கவச்சம் ஒன்றும் வேண்டாம், நான் சொன்னபடி நட கேளு. அதே தான் பெரியவாழ்ட்டி. அதனால் பெரியவாளுக்கு நமக்கு வழிபாடுனா என்னென்ன, அவர் சொன்ன அந்த தெய்வத்தின் குரல் வழியில் நாம் வாழ்க்கையை நடந்துன்னு அவர் சொன்னதை கேட்டோம்னா நீங்கள் கூப்பிட வேண்டாம், அவர் நம்மளோடையே தான் இருப்பார். அவர் வாவான்னு சொல்லவே வேண்டாம், ஆவாஹயாமி கூப்பிடவே வேண்டாம். அப்படி முடியுமான்னு சார், அதெல்லாம் அந்த காலம் சார், அதில் ரொம்ப கஷ்டமாக சொல்லியிருக்கு. இப்போ என்னமே காலம் ஏதோ மாறிப்போச்சு, கலியோட கோலாகலம் என்னமோ இல்லை மாறிப்போச்சு. இன்னுமே எல்லோரும் இனிமேல் மாற்றின்னு நம்மளோட வாழ்க்கை ஸ்டைலை மாற்றிட்டு அப்படிலாம் போக முடியுமா? வைதிகமாக இருக்க முடியுமா? அவா சொல்கிற வழியில் நடக்க முடியுமா? அப்படின்னா இது நடக்க முடியாத அவர் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். இல்லை அவர் சொல்லிட்டார்னா யாராலையும் நடக்க முடியும். அதுதான் அங்கே விசேஷம். நடக்க முடியாத சொல்லுவோமா? நாமளே ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தையை பார்த்து ஏதானு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு காரியம் வரோம்னா என்ன பண்ணுவோம்? ஒரு குழந்தையை பார்த்து என்ன சொல்லுவோம்? லேட்டஸ்ட்டு கார் வாங்கிடுவான்னு சொல்லுவோம். மிஞ்சி போனால் கருவேப்பிலை வாங்கிட்டா, கொத்தமல்லி வாங்கிட்டா, மிளகா வாங்கிட்டா, இதுதான் சொல்ல போகிறோம். ஏன்னா ஒரு அல்ப அறிவுள்ள நமக்கே இருக்குது, ஒருத்தரை பார்த்தோன்னே இவாளால் என்ன சாமர்த்தியம் இருக்குது, என்ன செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுன்னு தான் அவளை ஏவரும், அவள்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணுறோம்னா, சர்வசக்தனான ஞானஸ்வரூபமான ஒரு குருநாதன் நம்மளை பார்த்து இது பண்ணாதுன்னு சொல்கிறாருன்னா அவருக்கு அந்த அறிவு இருக்காதா? நம்மளால் அது முடியுமா முடியாதான்னு? அப்போ சொல்லிட்டா நமக்கு முடியும்னு தெரியும், தீர்மானமாக நம்பலாம். அந்த முயற்சி மட்டும் பண்ணிட்டோன்னா போகிறோம். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா 100 அடி அவர் முன்னால் எடுத்து வச்சுன்னு வரும். அப்படி அவர் சொன்ன வழியிலேயே இருக்க முடியும். இந்த கலிகாலத்துலேயும் 21ஆம் நூற்றாண்டுலேயும் மாற முடியும் அப்படிங்கிறதுக்கு சார் இதை நீங்கள் வேணால் மைக்க பிடிச்சுன்னு சொல்லலாம், யாராலேன்னு முடியுமா? அப்படி இருந்தால் யாராலும் ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்களே அப்படின்னு சொன்னால், இதோ இப்போவே காமிக்கிறேன். அதை உட்காந்து மேடையில் உட்காந்து பூஜை பண்ணின்னு இருக்க ஹரி. எல்லோரும் அவரை பார்த்துட்டு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க, அவரோட யோகியதை என்ன இருக்கும், குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும்னு.
யாராலேன்னு கெஸ் பண்ண முடியுமா? அவரை பற்றி தெரிஞ்சவா சொல்லக்கூடாது, நானே சொல்லிடுறேன். எம்டெக் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் எம்டெக் படித்தவர். யாராலையும் நம்ப முடியுமா? அப்படி எம்டெக் படித்தவர் சாஸ்திரா யூனிவர்சிட்டி. அதுவும் சாஸ்திராவில் இடம் கிடைக்கணும்னா எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி படித்தவர் சாதாரண படிப்பு இல்லை, பிடெக் இல்லை, எம்டெக் படிச்சிருக்கார். அப்படி படித்தவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கார்? சந்திரசேகர பாரதிகிட்ட அத்தியனம் பண்ணிட்டு இருக்கார் 3 வருஷமாக. பண்ணிட்டு இப்போது வேதம் சம்ஹிதம் முடிக்க போகிறார், பூர்த்தி பண்ண போகிறார். எதுக்காகன்னர்? பெரியவா சொல்லியிருக்கா, தெய்வத்தின் குரலில் பெரியவா சொல்லிட்டா பிராமணனாக இருக்கிறவன் வேதாத்தியனம் பண்ணணும்னு. தைரியம் வரணுமே. எத்தனை பேருக்கு வரும்? சரி, இவர் இப்படி பண்ணுறாரே, எம்டெக்கையும் படிச்சுட்டு யாரோ போடுற சாப்பாட்டை மோரிஞ்சாத்தை சாப்பிட்டு ஒரு வேதம்னு பெரியவா சொல்லிட்டார். அவர் சொல்லுவார், ஆற்றுல நமக்கு இனிமே தினம் ஒலை வரைக்கணும்னா அவர் வந்து கொடுக்குறா, அரிசி கொடுக்குறா, பருப்பு கொடுக்குறா. அப்படி குடும்பமான கவலைப்படாத இருக்கிற ஒரு குடும்பமானர் இவர் சம்பாதிச்சு தான் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற அளவுக்கு ஸ்டேஜ். அவள் அம்மா 4 பேராத்தில் போய் காரியம் செஞ்சு ஜீவனம் நடந்துட்டுருக்கு. நினச்சி பாருங்கோ. இதை எதுக்கு சொல்கிறேன்? இதெல்லாம் சொல்லணும். அவருக்கு விரும்புகிறோ விரும்ப மாட்டாரோ தெரியாது, எனக்கு சொல்லணும்னு தோன்றது பெரியவா சொல்லுங்கிற. அதனால் சொல்கிறேன். காரணம் என்னென்ன, இப்பேற்பட்ட தைரியசாலிகளாக இப்பேற்பட்ட உத்தமர்களாகவும் இருக்கா இந்த உலகத்தில். இவாளும் எங்கேயோ இல்லை, இதே நாம் இருக்கிற 21st செஞ்சுரியில் தான் இருக்கா. இதே நமக்கு இருக்கிற அரிசி விலை தான் அவளுக்கும், எல்லாம் அதே தான். அப்போ அவளால் மட்டும் முடியறதுன்னா எதனாலன்னர்? பெரியவாளை நம்புகிறா, அவ்வளோதான். நமக்கும் பெரியவாள்கிட்ட பக்தி இருக்குது, நாமளும் நம்புகிறோம். இதை மாதிரி உத்தமர்களுக்கும் பெரியவாள்கிட்ட பக்தி இருக்குது, நம்புகிறோம். அப்படின்னா எது நிஜமானது நம்மளே தீர்மானம் பண்ணிக்கணும். அப்படி இருக்கணும். ஏன்னர் அவர் சொன்னது வேண் போகுமா? அவர் சொல்லி பொய் சொல்லுவாரா? இப்படி ஒத்தர் இல்லை. இங்கே இந்த இடத்துல இருக்கார், அதனால் காமிச்சேன். மதுரையில் இருக்கார், இப்போது சந்நியாசாசிரமாயிண்டு இருக்கார். அவர் 15 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருந்தவர். நினச்சி பாருங்கோ, 1 crore மாதம் ஆயுசுக்கும் இல்லை. அப்படி இருந்தவர் மதுரைக்காரர். வயசு இப்போவே என்ன இருக்கும்னர்? 50க்கு உள்ளே தான். அப்படி இருந்தவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து 1 கோடி சம்பாதிச்சிருந்தவர். தெய்வத்தின் குரலில் படிச்சுட்டு பெரியவா சொல்லியிருக்கான்னு அத்தனையும் உதறிவிட்டு இங்கே வந்து இருந்து கும்பகோணத்தில் ராஜாவேத பாடசாலையில் பூர்ணமாக அத்தியனம் பண்ணி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இவர் இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுத்து, இன்டெலிஜென்ட்னா சூப்பர் இன்டெலிஜென்ட். இவரோட அறிவு விலாசத்தை பார்த்து மேதாவிலாசத்தை கம்ப்யூட்டர் பயப்படும், அப்பேற்பட்டவர். அதுக்கப்புறம் இப்போ சந்நியாசாசனம் வாங்கிட்டு ஆத்ம விசாரம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டுருக்கார். அவர் சொல்கிற என்ன இப்போ தான் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கு, நிம்மதியாக இருக்கு. இதோட சௌக்கியம் அப்போ பார்த்தா தான் தெரியும். நீ என்ன ஆச்சுன்னு தெய்வத்தினுக்குள் படித்தது. கடலூருக்கு போனீங்கன்னா ஒரு தம்பதிகள் இருக்கா, ஜெயலக்ஷ்மி வாசுதேவன் அப்படின்னு. இவா 2 பேரும் டாக்டர், ப்ரொஃபஷன் பை டாக்டர். அந்த அம்மா கைனகாலஜிஸ்ட், அவர் அனஸ்தீஷியஸ். அவள் 2 பேரும் எப்படி இருக்கான்னு பார்த்தா நித்யாக்னிஹோத்திரமணின்னு இருக்கா. தீக்ஷதர், டாக்டர் வாசுதேவ தீக்ஷதர். அந்த அம்மா நர்சிங் ஹோம் வச்சுருக்கா. போகிறதே மட்டும், அதுவும் கைனகாலஜிஸ்டாக இருந்தால் எப்போ வரும், எப்போ இனிமேல் யார் இனிமேல் டெலிவரிக்கு வருவா, எப்போ வந்துங்கிறது சொல்லவே முடியாது. எப்போ வேணால் ஃபோன் வரும், எப்போ வேணால் போகிறதே மட்டும் ஸ்கூட்டரில் போகிறதே ஏதோ புடவையை மாற்றின்னு போக வழியோ மற்ற 6 மணி நேரம் முழுக்கலும் 9 கஜம்தான். அதுலேயும் என்னென்ன, ஆஸ்பத்திரிக்கு ஒரு தரம் போயிட்டு வந்தால் உடனே நேராக கொல்லையில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு மாடியில் எப்போ பார்த்தாலும் 10-9 கஜம் தொங்கிட்டே இருக்கும் மடி. வீட்டில் வேலைக்காரி கிடையாது, இந்த அம்மாவே சமையல், இந்த அம்மாவே பூஜைக்கு எடுத்து வைக்கிறது, இவர் அக்னிஹோத்திரம் பண்ணுறது. இப்படி 2 பேரும் இருக்கா. 2 பேரும் ப்ரொஃபஷனையும் விடலை,
பண்ணின்னு இருக்கா. ஆனால் வாழ்க்கைன்னா வைதீகமாக வாழ்ந்துருக்கா. இவாளுக்கு ஒரே புள்ள. அந்த புள்ள +2 கோல்டு மெடலிஸ்ட்டு. அம்மா அப்பா 2 பேரும் டாக்டர்னா நேச்சுரலி இந்த குழந்தையும் டாக்டராக தானே போகணும். எல்லாரும் ஃபேமிலியில் ப்ரெஷர். ஆனால் அந்த பையன் ஒரே பிடிவாதமாக நின்று இந்த ரேட் ரேஸ்க்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லியிருக்கா. எங்கள் அப்பா அம்மாவானா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தோணி படித்து அனுஷ்டானம் பண்ணிருக்கா. நான் இப்போவே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வேறு எதுவும் படிக்க மாட்டேன்னு சொல்லி இங்கே வந்து மெட்ராஸில் இருந்து பூர்ணமாக வேதாத்தியானம் பண்ணி 4 சாஸ்திரம் படித்து இன்றைக்கி சிங்கமாக இருக்கிற பண்டிதரா. புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்லி நெரூருங்கிற இடத்துல சதாசிவ பிரம்மேந்திரா அதிஷ்டானம் இருக்கிற இடத்துல நித்யாக்னிஹோத்திரம் பண்ணிட்டு வேத பாடசாலையில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா பெரியவா சொல்லிட்டா, நீ படித்தா போகாது, குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும், பாடசாலை வச்சு நடத்துன்னு சொல்லி இருந்துருக்கு. அப்படின்னா இவாள்லாம் எங்கேயும் என்னமோ ஆகாசத்தில் இல்லை, எந்த உலகத்துலேயோ கிருதயுகத்தில் இல்லை, நம்மளோடையே தான் இருக்கா, 21st centuryலேயே தான் இருக்கா. இவா வாழ்க்கையெல்லாம் எப்படி இப்படி யூட்டர்ன் அடித்தாப்புல மாறி இருக்குன்னு இந்த தெய்வத்தின்குள் பண்ண வேலை. அப்படின்னா யாரோ அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தரால் மாற முடியும்னா மற்றவாடால் மாற முடியாதான்னு. காலம் மாறத்தான் போகிறது, அதுக்கு உண்டான அறிகுறியெல்லாம் தெரியத்தான் தெரியுது. இப்போ பார்த்தேன்னா நான் சொன்னேன், ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் அப்படியே வம்சமாக வேத விருட்சமாக இருந்து வேதாத்தியானம் பண்ணி வந்தவா கூட தங்களோட குழந்தைய லௌகீக படிப்புக்கு படிக்க வச்சா தங்களோட போகட்டும் வேதம் தர்மகட்டும் சொன்னான்னு. அது பெரியவாளோட அனுகிரகத்தினால மாறி இப்போ என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அமெரிக்காவில் இருக்கிறவாள்லாம் கூட தங்கள் குழந்தைகளை வேதத்துக்கு அத்தியானத்துக்கு அனுப்புமானு யோஜனை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருத்தோம். எல்லாமே ஒரு மோகம் தானே, போய் பார்த்துட்டு அப்புறம் சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு தானே வரும். அதைத்தான் பகவான் வான்மழ சொதர்மே நிதன, இதுக்கு ஒரு நாளும் ஆபத்தே வராது. ஆனால் வேறு எதையானு போய் பிடிச்சோம்னா நிச்சயம் ஏதோ தூக்குறாப்பில் இருக்கும், என்றைக்கோ ஒரு நாளைக்கு கீழே ஒத்துன்னு தள்ளிடும். பண்ணின்னு இருக்கா. அது இருக்கட்டும், இதோ இருக்கா வைஷ்ணவி. இந்த குழந்தையோட வயசு எப்படி இருக்கும், எப்படி இருந்தான்னு தெரியும். இவன் அப்பா எல்லாம் தான், அதுக்கு தான் உபன்யாசத்துக்கெலாம் வரப்படாதுங்கிறது. யாரும் வந்து தெய்வத்தின் கொள்ள எடுத்தாக்க அவ்வளவுதான். அப்படி ஒரு படிப்பில் சிறந்தோ. இந்த பொண்ணு BA சம்ஸ்கிருதம் படித்தா குயின் மேரிஸ் காலேஜில். கவர்மெண்ட் காலேஜ்னால் இந்த காலத்தில் எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. முதல்ல நமக்கு சீட்டு கிடைக்கிறதே பெரிய காரியம். அந்த காலேஜுக்கு இவ எப்படி போனான், இப்படி மனுஷாரோடையே போனான் 3 வருஷமும். இவன் அப்பா அம்மாலாம் பயந்துனே என்கிட்ட வந்து சொன்னான், ஐயோ இதுக்காக ரொம்ப டூ மச்சாக இருக்குது, ஓவராக போகிறா. ஏன்னா இவளுக்கு +2 ஆனோடனே பாரதியோட கல்யாணம் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு காலேஜ் படிப்பு. போனால் இப்படியே போவேன்னு போகிறான். என்ன அப்படின்னா, ஏன் அவாவா மதப்படி கோஷாவை போட்டுன்னு வரா, அதை பண்ணிட்டு வரா, நான் போகப்படாதா, இப்படி தான் போவேன் அப்படின்னா. எப்படி முடிஞ்சது அப்படின்னா அந்த தைரியம். அந்த தைரியம் எங்கேருந்து வந்து என்ன, பெரியவாள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை. நமக்கு சாதாரணமாக பார்த்தா வீட்டில் ஒரு நாள் கிழமையில் நல்ல காரியத்தில் கூட மனுஷாரை கட்டிக்கிறதுக்கு எல்லாருக்கும் யோஜனையாக இருக்குது. கேட்டால் ஒரேடியாக சொல்லிட்டா தெரியாதுன்னு. மற்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிறா. ஆகாசத்தை வில்லா வளைக்க இன்டர்நெட்டை தெரிஞ்சுக்கிறா, 90 வயசுக்கு வாட்ஸ்அப்பை தெரிஞ்சுக்கிறா, அத்தை பண்ணுறா இத்தை பண்ணுறா. ஆனால் மனுஷாரை கட்டிக்க மட்டும் தெரியாது, பஞ்சாயத்துக்கு மட்டும் தெரியாது. ஏன் தெரிஞ்சுக்கப்படாது, தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலேங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறது. ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், இன்டர்வியூக்கு போகிறதே என்ன பண்ணுவோம், மனுஷாரை கட்டின்னு போவோமா? அப்போ அதுக்கு ஏற்றாப்புல போர்டு மீட்டிங்னா போகிறோமா? அதை போல் கோவிலுக்கு வரத்தே ஒரு வைதிக காரியம்னா அதுக்கேற்ற யூனிஃபார்ம் இருக்கணும்னு இருக்கக்கூடாது. என்ன குப்பைன்றது கூட யூனிஃபார்ம் இருக்குது, காக்கி சட்டை போட்டுனா தான் குப்பை வருமா? அப்படின்னா ஏதோ காரணத்தோடு தானே ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா, நம்ம முன்னோர்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கா. அப்படின்னா அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும், அதை ஒரு நம்ம கவனிக்கணும் அப்படின்னு தெரியலன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அதுதான் அஜ்ஞானம். அதை போக்குறதுக்கு தான் அவரை பிடிக்க வேண்டும். பெரியவாளை எதுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னு அந்த அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு தான். அப்படி இன்னமும் உலகத்தில் எங்கே அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு ஏதோ 10 பேர் இருக்கிறதுனால தான் மழை பெய்யுமானாலும் பார்க்கறது, அட்லீஸ்ட்டு லாரி தண்ணியானும் கிடைக்கிறது. அது இவாளும் இல்லாத போயிட்டா அதுவும் போயிடும்.
பெரியவாளோட தம்பி சிவன் சார் அப்படின்னு பெரிய மகா ஞானி, பெரியவாளே சொல்லியிருக்கா என்னை விட மகா ஞானி. அவர் சொல்கிற ஜனங்கள் மட்டும் அதர்ம வழியில் போய் தர்மத்திலேருந்து விலகினால் என்ன பண்ணும்னார், பகவான் அண்டர் கிரவுண்டு டெசர்ட்டுக்கு ஆர்டர் போட்டுருவான். நீங்கள் இப்போ பூமியை தோண்டினா தண்ணி வருது, தண்ணி இருக்குது, அப்போ என்ன பண்ணுறான் கோச்சின்னு பகவான்னர், அண்டர் கிரவுண்டும் டெசர்ட் ஆகிட்டணுன்னா என்ன பண்ணுவேன், தோண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துடும் வான் பண்ணுற, அதனாலேயான முழிச்சுக்கணுங்கிற. ஏன்னா பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கும் இல்லையா, பகவான் பொறுமைசாலி தான் அப்படின்னா கூட, நாமளும் பொறுமைன்னா கூட ஒருத்தர் தப்பு பண்ணினா எத்தனை நேரம் தான் பொறுத்துப்போம். அதனால் அந்த பொறுமையை சோதிக்கக்கூடாது, பகவானோட பொறுமையை சோதிக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்குத்தான் பெரியவா நமக்கு உபதேசம் ஹிதோபதேசம் என்றார். அப்படி அந்த வேதம் சொன்னதை படித்து அது சொன்ன வழியில் நாம் நடந்து இருந்தோம்னா நமக்கு க்ஷேமம். இல்லைன்னா நம்ம தண்ணி கஷ்டப்பட்டால் அவருக்கு எதானு கவலையா, இல்லை நமக்கு நிறையா இருந்ததுன்னா அவருக்கு எதானு கொடுக்க போகிறோமா, ஒன்றும் இல்லை. அதனால் நாம் நன்னா இருக்கணும், நம்ம சந்ததிகள் நன்னா இருக்கணும். நாம் இன்றைக்கி எப்படியோ ஓட்டிப்பிடலாம், கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். பிற்கால சந்ததிகள்லாம் நம்ம பேரம் பேத்தி கொள்ளு பேத்தியில் எப்படி இந்த உலகத்தில் வாழறது, அதுக்கு இப்போயே ஏதான் பண்ணி வைக்க வேண்டாமா? அதுக்குத்தான் பெரியவா உபதேசம் பண்ணா. அப்படி இருக்கிற அந்த வேதம் படித்தவாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணால் பெரியவா எவ்வளவு சந்தோஷப்பட்டா. ஒரு பாடசாலை, இந்த பாடசாலைக்கு பெரியவா விசிட்டுக்கு போவா. திடீர்னு நினச்சின்னு போனோடனே முதல்ல போனால் பெரியவா பார்க்குற இடம் சமையல் கட்டு. ஏன்னர், இப்போ தான் பாடசாலை குழந்தைகளுக்கெல்லாம் தினம் வடை பாயசத்தோடு சமாராதனை. ஒரு காலத்தில் வெறும் உண்டை கட்டி தான். பெரியவா அப்படியே சொல்கிறா, ஒரு அப்பா அம்மாவை விட்டு வீடை விட்டு வாசலை விட்டு இந்த குழந்தைகள் ஒரு அழுக்கு 4 முழம் துண்டை கட்டிட்டு அவள் போட்ட உண்டை கட்டியை தின்னுவிட்டு திட்டையும் விஷயம் வாங்கிட்டு சமுதாயத்தில் எல்லாத்தையும் ஒரு கௌரவம் இல்லாத வேதம் படிச்சிருக்குன்னா இதை விட தியாகம் உண்டா? அப்படி இருக்கும். அதனால் பெரியவா என்ன வயசோ சாப்பிட்ற வயசு, அந்த வயசில் தான் சாப்பிட முடியும். அதோடு இல்லை வேதம் சொல்ல சொல்ல கவாங்கவான்னு அப்போ தான் நன்னா வாங்கும். அப்படின்னா அவளுக்கு என்ன போடணும்? அதனால் பெரியவா முதல்ல அந்த உள்ளே போய் பார்ப்பா, ஏதான சௌரியமாக போட்டுருக்காளா அப்படின்னு. அன்றைக்கி போயிருக்கா. அப்படி எதேச்சியாக உள்ளுக்குள்ளே நுழைஞ்சா அந்த சமையல் பண்ணுற சேவை புழிஞ்சுன்னு இருக்கு. சேவை புழியறதுன்னா இப்போல்லாம் ஒன்றும் இல்லை, 2 minutes வாங்கணும், கட் பண்ணணும், வெந்நீரில் போடணும், அவ்வளோதான், வயிற்றில் போடணும். அப்போல்லாம் சேவை அப்படின்னா அது எப்போது மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாள். அது இனிமேல் ஊற வச்சு அரைச்சி அது இனிமேல் செக்கு மாதிரி அது புழியறதுக்குள்ளே பிராணம் போயிடும். வீட்லேயோ எல்லாம் 20 டிக்கெட் வேறு இருக்கும். இப்போ இருக்கிற 2 பேருக்கு 2 minutes பண்ணுறதுக்கே நமக்கு அதுக்கு டைம் இல்லை. சரவண பவனுக்கு ஓடி போயிடுறோம் இல்லையா? மாமி மெஸ், மாமா கெஸ் என்னமோ அவர் புழிஞ்சுட்டு இருக்கார். அப்படின்னா பாடசாலை குழந்தைகள் அத்தனை பேருக்கு புழியணும்னா அவர் வேர்த்து ஒரு விழுக்க புழிஞ்சுட்டு இருக்கார். எதேச்சியாக பெரியவா உள்ள போனதை பார்த்தார். அவர் கையும் ஓடல காலும் ஓடலை. நின்னர், இது என்ன கூத்து, சேவையெல்லாம் பண்ணுவியா அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை குழந்தையெல்லாம் பாவம் விட்டு வந்திருக்கு. இது மாதத்துலேயோ வாரத்துலேயோ ஒரு நாள் டிஃபன் உண்டு, அது போடுவோம். தினம் பொறிஞ்சாத்தையும் குழம்புஞ்சா ரசஞ்சாத்தையும் போட்டால் அதுகளுக்கு நாக்கு செத்து போயிடும். அதனால் ஒரு டிஃபன் சேஞ்சுக்கு போடுவோம். அப்படி போடுறதை எப்பான்னு முடியறதே திருப்பி இந்த உப்புமாவை கண்டி இனிமேல் பொங்கலை பண்ணி இட்லி இதுவே இல்லாத இருக்கட்டுமேனு ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டுமேனு இன்றைக்கி என்னமோ தோணித்து பண்ணினேன்னு. அப்பா இவ்வளோ உனக்கு ஆசையாக பண்ணுறியடாப்பா அப்படின்ட்டு தினம் சேவை பண்ணு அப்படின்னா வந்துட்டா இந்த பக்கம். அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அடக்கன்றாவிய தினம் சேவையா? இங்கே வருஷத்தில் ஒரு நாள் ஊழியத்துக்குள்ளேயே பிராணம் போகிறது. இந்த பெரியவா வர அன்றைக்கா சேவை வச்சுக்கணும் கூத்து, அன்றைக்கே ரவாத்மாவாக இருக்கக்கூடாதோ? இது தெரியாதனமாக மாட்டின்னுட்டுமே நம்ம போராத காலம் இவர் இன்றைக்கி வந்துட்டார். அதுக்கப்புறம் உடலை விஷாது நின்றுடுத்துவாங்க சேவை புழியிறது. பெரியவா அப்புறம் அங்கே போனால் ஆஃபீஸ் போனால் அங்கே போனால் எல்லாம் பேசினா வந்துட்டு மடத்துக்கு வரப்போகிறா. பாடசாலை வாசலில் கீழே இறங்குற படி இறங்குறதே
இங்கே உள்ளுக்குள்ளே ஒன்று தவிச்சுன்னு இருக்கே ஒரு ஜீவன். உடனே என்ன பண்ணால் சமைக்காரரை கூப்பிடு அப்படின்னா ஒரு பையன் ஓடி போய் மாமா உங்களை பெரியவா கூப்பிட்றானோன்னா அவருக்கு இன்னும் பயம் வந்துடுத்து. இன்னும் என்ன வச்சுருக்காரு, சேவை பண்ணால் வெறும் சேவை பண்ணால் போகிறார், அதுக்கு சட்னி ஏதாவது சாம்பார் பண்ணி எதையான்னு சொல்லிட்டு போகிறார். அவர் எய்த்தாப்பில் வரத்துக்கே பயந்துன்னு நடுங்கின்னு கிட்டக்க வந்தார். வந்தோடனே பெரியவா என்ன நான் தினம் சேவை பண்ணணுன்னு பயந்து போயிட்டியோன்னா மூஞ்சியில் அடித்தாப்பில் ஆமான்னு சொல்ல முடியுமா? பயந்து தான் போயிருக்கோம், வெறுமனை பயப்பில்லை, கொலை நடுக்கம். ஆனால் சமாளிக்கணுமே. உடனே ஒரு அசடு வழிஞ்சுன்னு சொன்னோம். இல்லை இல்லை ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் பெரியவா சொல்லிட்டா அப்படின்னா. பெரியவா சொல்கிறா நான் சேவை பண்ணுனது தினம் சேவை பண்ணுன்னு நீ என்ன நினச்சிட்டேன்னா. அவருக்கு பிள்ளை தினம் சேவை பண்ணுன்னா என்ன நினச்சிக்கிறது, இன்றைக்கி சேவை புரிஞ்சுன்னு இது தினம் பண்ணுன்னு அர்த்தம், அவ்வளவு தானே. உடனே பெரியவா சொல்கிறா நான் தினம் சேவை பண்ணுன்னு சொன்னது இப்படி புரிஞ்சுன்னு நீங்கள் பண்ணிட்டு இருக்கே இதை சொல்லலைன்னா. அவ்வாடா போன உசுறு ஞாபகம் வந்தது. அப்போ வேறு ஏதோ சேவை இருக்குது போல இருக்குது, சொல்லுங்க பண்ணுறேன். உடனே பெரியவா சொல்கிறா உன் கையில் ஏதோ சமைக்க தெரிஞ்சிருக்கு, பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்துருக்கு, உனக்கு சமையலை கொடுத்துருக்கு. நீ இதை கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் பண்ணேன்னு வச்சுக்கோ, இதை விட நிறையா சம்பளம் தருவார். என்ன தான் இருந்தாலும் பாடசாலையை விட நன்னா தானே கொடுப்பார். இங்கே மாதிரி வேலையும் கிடையாது. அங்கே இனிமேல் 8 மணி நேரம் 7 மணி நேரம் டான்னு கரண்டியை போட்டுட்டு ஓடி வந்துடலாம். சலுகை இல்லாமல் ஜாஸ்தி. அதனால உனக்கு தெரிஞ்ச இந்த வித்தையை இந்த கைங்கரியத்தை காசுக்காக வெளியில் போய் பண்ணாத இந்த உங்கையால் சமைச்சு போட்டு இந்த வேதம் படித்த குழந்தைகளுக்கு போடுற பாக்கியம் உனக்கு கிடச்சிருக்கோ இல்லையோ. எத்தனை சமயக்காரர்களுக்கு கிடைக்கும் அந்த வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு? அதுவும் நீ இப்படி பார்த்து பண்ணுற வாய்க்கு ருச்சியை ஏதோ தண்டத்துக்கு பண்ணலை. அந்த குழந்தைகளுக்கு சேவை ஒருத்தர் புரியணும்னா அவர் நிஜமாகவே சின்சியராக பண்ணுறேன்னு தானே அர்த்தம். இப்படி பண்ணின்னு இருக்க இவ்வளவு பிரியமாக வேறு பண்ணுறேன். அதனால் இந்த சேவையை விட்டுவிட்டு வேற எங்கேயானும் இந்த குழந்தைகளை விட்டுவிட்டு வேற எங்கேயானும் ஹோட்டலுக்கு போயிடாதுன்னு சொன்னேன்னா அவருக்கு இப்போ தான் முடிச்சோம். ஓ இந்த சேவையை சொன்னேடா, இல்லை இல்லை அப்படியே பண்ணுறேன்னு. இப்போ நமஸ்காரம் பண்ண இப்போ தான் நமஸ்காரம் பண்ணணுன்னே தோன்றது. என்ன வந்தோடனே ஒரு சேவை பண்ணுன்னா பேமா போட்டார். இல்லை இல்லை பெரியவா அனுகிரகம், நான் ஆயுச முழுக்கள் இந்த குழந்தைகளுக்கு சமைச்சு போட்டுருக்கேன், இந்த கைங்கரியமே பண்ணுறேன், இந்த சேவையே பண்ணுறேன். சர்வீஸ் பண்ணுறதையும் சேவை பண்ணுறதுன்னு தானே பேர். பண்ணுறேன்னு உடனே பெரியவா க்ஷேமர் அப்படின்னு இறங்கிட்டு அடுத்தபடி உடனே திரும்பிட்டு உடனே அதுக்காக இந்த சேவை பண்ணுறேங்கிறதுனால அந்த சேவையை விட்டுறாத, இதையும் எப்பப்போ முடிகிறதோ பண்ணு. அதான் பெரியவா அப்படி சந்தோஷப்பட்டிருக்கா. அன்றைக்கி ஒரு பாடசாலை குழந்தைகளுக்கு ஒருத்தர் சேவை புழிஞ்சு போட்டார் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு சந்தோஷம். எதனாலன்னு என்னமோ தனக்கு போட்டால் ஒரு அம்மாவுக்கு சொப்பனம், அந்த சொப்பனத்தில் பெரியவா ஏதோ அப்பலாம் கேட்டா அப்படின்னு உடனே இந்த பாட்டி மடியாக அப்பளாத்தை எடுத்துன்னு வந்து பெரியவாள்கிட்ட கொடுக்குறா. வச்சா நான் கேட்டேனா அப்படின்னா, ஆமாம் நான் மடியாக பண்ணி வந்திருக்கேன், என்ன பண்ணுங்கிற, பெரியவா சாப்பிட்ணும் நான் பார்க்கணுன்னா, பெரியவா அதை எடுத்துக்கணும், பெரியவா குச்சியில் போகணும் நான் பார்க்கணும் அப்படின்னா. உடனே அப்படியா, நீ இட்ட அப்பளாத்தை நீனே பொறிச்சு போட்டு நான் சாப்பிட்டு பார்க்கணும் அவ்வளவுதானே உனக்கு? ஆமாம் அப்படின்னா. அப்போ ஒன்று பண்ணுன்னா, இப்போ சாப்பிட்ற டைம் இதோ பக்கத்தில் பாடசாலை இருக்குது, அந்த குழந்தையெல்லாம் இலையில் உட்காந்துருக்கோம், நீ என்ன பண்ணி இந்த அப்பளாக்கட்டை அப்படியே எடுத்துன்னு போ, அங்கே உங்கையால் எண்ணெயை வச்சு பொறி, எல்லா குழந்தைகளுக்கும் வேணுங்கிற அளவுக்கு போடு, அதுகள்லாம் சாப்பிட்றத பாரு, நான் சாப்பிட்டது. பகவான் கீதையிலையும் எத்தேஞ்சு அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரித்தம், நான் தாண்டா வைஸ்வானராக இருந்து அத்தனை பிராணிகளுக்குள்ளேயும் யார் எதை வாயில் போட்டினாலும் நான் தாண்டா ஏற்றுக்கிறேன். இந்த கீதை வாக்கியம் சத்தியங்கிறதுக்கு இப்படி பெரியவா சொல்கிறார். அதனால் அந்த வேதம் படித்தவாளுக்கு நாம் ஒன்று பண்ணினோம் அப்படின்னால் அது பெரியவா தனக்கே பண்ணினதாக எடுத்துட்டு சந்தோஷப்படுறோம். அதுதான் அங்கே முக்கியம். அப்படி அந்த வேதத்தை தூக்கி நிறுத்தி அந்த வேதம் படித்தவாளை ஒரு ஸ்டேட்டஸ் நீ கொடுத்துருக்கான்னா அப்படி பெரியவா பண்ணின தபஸ்னால அவளோட உழைப்புனால அன்றைக்கி அப்படி இருந்த ஒரு கீழ் லெவலில் இருந்த அந்த மரியாதை இல்லாத அந்த வேதம் இன்றைக்கி சிரமப்பட்டவா இன்றைக்கி எப்படி இருக்கான்னு, இன்றைக்கி எப்படி இருக்க அவளோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு, லேட்டஸ்ட்டு செல்ஃபோன் அவள்கிட்ட தான், லேட்டஸ்ட்டு 2 வீலர் அவள்கிட்ட தான், லேட்டஸ்ட்டு காரு அவள்கிட்ட தான்,
எப்படி ஆச்சு? ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னால் அவளோட நிலைமையும் இப்போ நிலைமையும் பார்த்தா மலைக்கு மடுவுக்குமா இருக்குது, தலைகீழ சம்மந்தம் இல்லாத இருக்குது. இது எங்கேருந்து வரும்? இந்த மகானோட பிச்சை. ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்றதே நினச்சிக்கணும், அவர் போட்டது. அப்படியாக்கும் தூக்கி வேதோத்தானம். ஏதோ நம்ம புராணங்கள்லாம் படிக்கிறோம், அப்படியே மத்ஸ்ய அவதாரம் பண்ணினார், அந்த அவதாரம் பண்ணார், அப்படியே தூக்கினார், நிறுத்தினார் அப்படின்லாம். எங்கேயோ பாதாளத்துக்கு போச்சு கோமுகாசுரன், ஹைகிரீவன்கிற அசுரன் அப்படியே வேதத்தெல்லாம் சுருட்டின்னு பாதாள லோகத்துக்கு போயிட்டான். இவர் உடனே அப்படியே அவதாரம் பண்ணி போய் அவளை சம்ஹாரம் பண்ணி பாதாளத்துலேருந்து மீட்டு வேதத்தை கொண்டு வந்தார். பிரதிஷ்டை பண்ணாலாம் புராணம்லாம் படிக்கிறோம் இல்லையா? இந்த கதையெல்லாம் நம்ம கண் எதிர்க்க நடந்தது தான். பெரியவா அப்படி தான் பண்ணோம். என்ன அப்போ ஹைகிரீவன் கோமுகன் அசுரனாக இருக்கலாம், பாதாள லோகமாக இருக்கலாம், இப்போ எங்கேயோ ஜெர்மனியாக இருக்கலாம், அவ்வளோதான். அப்படியே தலைகீழ மாற்றிவிட்டா ஒரு காலத்தை. அதுவும் எதன கலிங்கிற யுக தர்மத்தையும் மீறி இப்படி பண்ணியிருக்கான்னா அவள் ஈஸ்வரனா இல்லாத யாராக இருக்க முடியும்? அப்படியாக்கும் பெரியவா பண்ணான். அதே மாதிரி அவளும் வாழ்ந்து காமிச்சா அப்படின்னு சொன்னோம். ஏகாதசி உடம்பு அப்படி முடியல, ஜுரமாக இருக்குது. டாக்டர் வந்து ஆயுர்வேதத்தில் பார்த்துட்டு மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னார். கூட இருக்கிறவாள்கிட்ட சொல்லியிருக்கார், ஒரு மருந்தையும் கொடுத்துட்டு இது வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுப்பா, அதனால் நீ ஒரு டம்ளர் பாலையான பெரியவாளை கொடுத்துட்டு இந்த மருந்தையும் கொடுத்து தீர்த்தத்தை கொடு, 2 வேளை சாப்பிட்டாள்னா சரியாப்படும். ஏன்னா மேலே மேலே அவளுக்கு உடனே சாயந்தரம் ஸ்நானம் பண்ணணும், பூஜை இருக்குது, மறுநாளைக்கு பூஜை பண்ணணும், இதெல்லாம் இருக்குது, வேலை வேறு இருக்குது. அதனால் இது பண்ணுன்ட்டு போனார். கைங்கரியம் பண்ணுற உடனே வைக்கிற மருந்தையும் கொண்டு வந்து பாலையும் வச்சுட்டு பெரியவாள்கிட்ட கேட்குற. பெரியவா கேட்குறா, இன்றைக்கி என்ன திதின்னா? ஏகாதசின்னா. ஏகாதசி அன்றைக்கி எப்படி பின்ன பாலை குடிக்கிறது, மாத்திரையை போட்டு தீர்த்தம் கொடுக்கறது? அவர் சொன்னார், சாஸ்திரமே அலோவ் பண்ணியிருக்கு, விரதம் இருக்கணும் தான், நிர்ஜலமாக உபவாசம் இருக்கணும், வாஸ்தவம் தான். ஆனால் கர்ப்பிணி ஸ்திரீகள், வயசானவா, இது மாதிரி வியாதியஸ்தா வாழ்க்கெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு. அதனால் இது சாஸ்திர விரோதம் இல்லை, பண்ணணும், பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் சாப்பிடல, வெறும் வயலில் குடிக்க மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்ன பால் தான் சொல்லியிருக்கு. ஒரு சிகிச்சைக்காக தான் பண்ணுறது, இது ருச்சிக்காக பண்ணலை. அதனால் பால் குடிக்கிறது தோஷம் இல்லை, மாத்திரை இந்த மருந்து எடுத்துன்னு தீர்த்தம் சாப்பிட்றது தோஷம் இல்லை. பெரியவாளோட விரதம் பங்கமாகாது, சாப்பிடணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறாள். பெரியவா மாட்டேன்னு விட்டா. சொல்கிறா, என்ன எனக்கு ஜெகத்குருன்னு பட்டம் கட்டி மொட்டையடித்து உட்காந்து வச்சுருக்கு, ஒரு குருன்னு பேர் வச்சுன்னு நானே இனிமேல் பாலை குடித்து தண்ணியை குடித்தேன்னா கேட்டால் வியாதி மேலே பழிய போடலாம். அப்புறம் அடுத்த வாழை உபவாசம் வரும்னு சொல்ல முடியுமோ? மாட்டேன் அப்படின்ட்டு, சாப்பிட மாட்டேன் அப்படின்னா. இல்லை ஏதானு ஆனால் ஆகிட்டு போகிறது. ஏகாதசியில் போனால் என்ன நல்லது தானே, ஏகாதசி மரணம் மோட்சம்தான். மாட்டேன், அதுக்காக உயிருக்கு பயந்துன்னு உடம்புக்காக பயந்துன்னு விரதத்தை விடுவேன். அதுதான் விரதம்னா அப்படி தான் இருக்குது. வைராக்கியம் அப்படின்னா டிட்டர்மினேஷன் அப்படின்னா அப்படி தான். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்படின்னு நான் சொன்னேன் டாக்டர் அப்படின்னு, வெறும் பால் தான் நான் சொன்னேன். அதுதான் பெரியவர். அவர் பெரியவர் பெரியவர்னு இருக்காருன்னா என்னென்னு இப்படி இருந்தால். இன்னொரு சமயத்தில் அப்படி ஜுரம் தூக்கி தூக்கி போடுறது. சாயந்தரம் பூஜை ஆகணும், வெள்ளிக்கிழமை பூஜை. எல்லோரும் ரொம்ப கவலையே பட்டுவிட்டா. என்ன பண்ணால் வித்வான்கள்லாம் கூப்பிட்டா எல்லாரையும் வாங்குவோன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியுமோன்னா எல்லோரும் சொல்லுங்கோன்னா. இவர் படுத்துன்னு இருக்கார், எல்லோரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம். இவா பயந்தே போயிட்டா. சரி ஏதோ கிளம்பிட்டார் போல இருக்குது, போகிற போக்கில் பகவான் நாமாவை கேட்கலான்னு சொன்னால் இவ எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி முடித்தாலும் இல்லையோ, படுத்துட்ட பெரியவா தடார்னு ஏந்துண்டா, நேராக போனால் தண்ணி எழுத்து கொட்டினா ஸ்நானம்னா பூஜைக்கு போயிட்டா. இவெல்லாம் இது என்ன அசுரத்தனமாக இருக்குது தானே, இத்தனை நேரம் அப்படி கிட்டக்க போனாலே நெருப்பாக கொதிக்கிறது அப்படின்றது. அப்புறம் சொல்கிறா, பூஜை பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறது, நீங்கள்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னதோட பலன் எனக்கு ஜுரம் போயிடுத்துங்கிற. அந்த வித்வான் சொல்ல தேவையில்லை, நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியே பலன் கிடச்சி கொடுத்தோம்னா சரியா. அந்த நாம மகிமையை காமிக்கிறதுக்காக சொல்ல மாட்டா. அதுக்காக தன்னோட காரியத்தை எதையும் குறைச்சின்றது கிடையாது, அத்தனையும் பண்ணுவாள். ஆனால் அந்த சரீரத்தை அதாவது அதோட குணத்தை காமிக்க தான் காமிக்கும். அப்பப்போ
எதையும் லட்சியம் இல்லை. ஏன்னு தான் அந்த ஒரு ஆச்சாரிய பீடத்தை பகவான் கீதையில் அதுதான் சொல்கிறார். எனக்கு ஒரு கர்மானாலேயோ இதனாலேயோ ஒன்றும் தேவையில்லை, வேண்டியதில்லை. ஆனால் நான் விடாத பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னு உலகம் என்னையே பார்த்துட்டுக்கு முன்மாதிரியாக நான் அப்படி நாளைக்கு எதானு பண்ணிட்டேன்னா கிருஷ்ணரே பண்ணிவிட்டு நம்மளும் பண்ணா என்னன்னு தோணும். இது மாதிரி பெரியவாளே பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணால் போதும். இதாவது ஒரு அம்மா காப்பி குடிக்காதன்னா, ஏன் நீ காப்பி குடித்தா அவருக்கு என்ன? வேறு ஒன்றும் இல்லை. ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு செலவை விட காப்பி செலவு தான் ஜாஸ்தி. அரிசி விலையை விட காப்பி கொட்டை விலைன்னா ஜாஸ்தி. இது செலவு ஜாஸ்தியாகுது. அதோடு இல்லை, இது ஒரு அடிக்ட் மாதிரி என்ன ஆகிடுதுன்னு, கார்த்தால அதை குடிக்கலைன்னா என்னமோ பிராணனே வேறாப்பில் தலை வலிக்கிறது, காலை வலிக்கிறது, பாத்ரூம் போக முடியல, அத்தை பண்ணி எத்தனை கூத்து. ஒரு சாமானுக்கு நாம் அடிமையானாக்க பிரயோஜனம். அடிக்ட் அப்படின்னா ஏதோ வேறு ஏதானும் சாமான்களுக்கு தான் அப்படின்னு இல்லை, மதுவுக்கு தான் அடிமையானால் தான் இல்லை. அதை விட இது நம்மளை அடிமைப்படுத்துது. அப்படி ஆகப்படாது. எதுவாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் நம்மளோட சரீரம். அதுக்காக வேண்டாம்னுலாம் சொன்னால் ஒருத்தரும் கேட்குறமா எத்தனை தெரியல. அப்புறம் உடனே பார்த்தா சில பேர்லாம் வந்து சொன்னால், நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் சூடாக தானே குடிக்காத இருக்க முடியல காத்தாலும். அப்போ போனால் போது டீ வேணா சாப்பிடுன்னா. அப்புறம் சொல்கிறா, ஐயோ வேண்டாம் வேண்டாம், அப்புறம் நாளைக்கு எல்லாரும் எடுத்து பெரியவாளே சொல்லியிருக்கா டீ குடிக்க சொல்லின்னு ஆரம்பிச்சிருவாள். ஒன்றும் குடிக்காதீங்க. இந்த செல்லம்மா பாட்டின்னு ஒரு பரம பக்த, அந்த அம்மா என்ன பண்ணால் ஒரு நாளைக்கு இந்த காப்பியை நிறுத்திட்டு டீக்கு வந்து இது சும்மா இருக்கக்கூடாது பெரியவாள்கிட்ட வந்து சொன்னேன். ஒரு வழியாக நானும் காப்பியை விட்டுட்டேன், பெரியவா சொன்னாலேன்னு அப்படின்னா. அப்படியா, பின்ன என்னப்போ நான் சொல்கிற கேட்குறதுக்கு ஒத்தியான்னு இருக்கியே. அப்புறம் அதை விட்டுட்டு என்ன பண்ணுவ நீ அப்படின்னா, என்ன பண்ணுறது, சூடாக இல்லாத ஒன்றும் முடியல, அதனால டீயாக குடிக்கிறேன்னா. பெரியவா சிரிக்கிறா, என்னவோ ஒன்றுமே குடிக்காத விட்டுட்டாப்பில் வந்து. அப்புறம் உடனே பின்ன என்னப்போ 2 எழுத்துலேருந்து ஒரு எழுத்துக்காக வந்தியே அப்படின்னா. காப்பி 2 எழுத்து, அதில் ஒரு எழுத்து போய் டீன்னு ஒரு எழுத்துக்கு வந்திருக்கான். இந்த ஒரு எழுத்தும் எப்போ அழிகிறதோ அழியட்டும். ஏதோ 2 எழுத்தில் ஒரு எழுத்தை எழுத்தாச்சு, இன்னொன்று அழிக்கிறதுக்கு எத்தனை ஜென்மாகுமோ தெரியாது. பெரியவாள்கிட்ட அது ஒரு பியூட்டி என்னென்ன, அவர் சொல்கிறத நம்ம கேட்கலன்னு தெரியும், கேட்க முடியலன்னு தெரியும், எல்லாம் தெரியும். அதுக்காக நம்மள்கிட்ட கோச்சிக்க மாட்டான். அதுன்னா முக்கியம். அதுதான் கருணை. அவள் காமாட்சிங்கிறதுக்கு அதுதான், ஜெகன்மாதாங்கிறதுக்கு அதுதான் சாட்சி. ஏன்னா என்னதான் குழந்தைகள் தப்பு பண்ணினா கூட இந்த தாயார் ஒத்தி தான் மன்னிச்சு அந்த குழந்தைகள்கிட்ட வருத்தப்பட்டால் கூட அவள் வெறுக்க மாட்டான். உலகத்தை அப்பா கூட வெறுத்துருவார், சொல்கிறத கேட்கலன்னு நாளையிலேருந்து நீ என் பிள்ளை இல்லைம்பர். ஆனால் அம்மா அப்படி சொல்ல மாட்டாள். அது தாயாரோட குணம். அந்த ஜெகன்மாதாவான காமாட்சிங்கிறதுனால்தான் பெரியவா நம்மள்கிட்ட என்ன தோஷம் இருந்தாலும் என்ன குறை இருந்தாலும் அதை அத்தனையும் மன்னிச்சு இன்னமும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான்னா, ஏன் அவள் ஸ்வரத்தை கேட்கக்கூடாது, அவள் பண்ணுற உபதேசத்தை எடுத்துக்கக்கூடாது? அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கிற பெரியவா பல விஷயங்களை சொன்னால் ஹிதோபதேசம் பண்ணா. நமக்கு பிடியரிசி திட்டம் அப்படின்னு ஒன்று, தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொன்னேன். இந்த அன்னதானம் மட்டும்தான் அன்றைக்கே சொன்னேன், நம்ம வயிறு என்ன அக்செப்ட் பண்ணுமோ அதைத்தான் ஒத்துக்கும். அதுக்கு மேலே ஒரு துளி இருந்தால் கூட வெளியில் தள்ளிவிடும். அதனால தான் நமது சம்பிரதாயத்தில், நமது மதத்தில், கலாச்சாரத்தில் எதுவாக இருந்தாலும் சாப்பாடு போடுறது. அது எதுவாக இருந்தாலும் சரி, பூஜையாக இருந்தாலும், சுவாமியாக இருந்தாலும் சரி, பிதர்களாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கிறவாளாக இருந்தாலும் சரி, போனவாளாக இருந்தாலும் சரி, நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அபரகாரியமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சாப்பாடு. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வடை பாயசம் அது இதுன்னு பார்த்தாலே எப்படி இருக்கணும், சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கணும். அப்படி இலையில் பரமாறிக்கிறத பார்த்தாலே வயிறு ரொம்ப இன்னும், ஐயோ இது அத்தனையும் எப்படி சாப்பிட்டு ஏந்திருக்கிறதுன்னு தோணணும். அது ஏதோ ஒரு பிரெட் ஸ்லைஸை மட்டும், சாண்ட்விச்சை மட்டும் வச்சுட்டு மேலே என்ன இருக்கும் மேலேன்னு தேடக்கூடாது. அதுக்கு பேர் தான் சோத்தால் அடிக்கிறதுன்னு பேர். அதனால் அப்படி பண்ணினா அப்புறம் ஒரு இடத்துல போய் இப்போ சாப்பிட்டாக்க அப்புறம் 4 நாளைக்கு சாப்பிடணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அப்படி போடணுமா. சில பேர் போடுவாங்க, அது தட்டிலேருந்து விழுறதுக்குள்ளே ஆடிகிட்டே இருக்கும், கரண்டி சத்தம் தான் விழும். ஒரு இடத்துல பேருக்கிட்டே ஒரு அம்மா சொன்னால், சாப்பிட உட்காந்துருக்கிட்டு பாவம் அந்த அம்மாவுக்கு எல்லாம் ஆற்றுல எல்லாம் பிபி சுகர் எல்லாம் அதோடையே பழகி எல்லாம் அளவு சாப்பாடுலேயே பழகின கேஸு போல இருக்குது. அது யார் வந்தாலும் அதே குணம் தான் வரும்.
சில பேருக்கு அது ப்ராக்டிக்ஸ்னால. அந்த அம்மாவுக்கு பார்த்தா போடுறதுக்கே இன்னும் இப்படி கையை ஆட்டுறா. அதில் ஒரு சும்மா இருக்கக்கூடாதோ, மாமா சங்கோஜப்படாத சாப்பிடுங்கோ அப்படின்னா என்ன சொல்கிறது, முதல்ல நீங்கள் சங்கோஜப்படாத போடுங்கோ. நீங்கள் போடுறதுக்கே இவ்வளோ சங்கோஜப்படுறீங்க, அப்புறம் என்ன உபச்சாரம் என்ன சங்கோஜப்படாத சாப்பிடுங்கோன்னு. அப்படி போடக்கூடாதான், போடணும், அப்படி போடணும். அதுவும் பிதர்களுக்கெல்லாம் சாத்தத்தெல்லாம் அப்படியே குவிக்கணுங்கிறது. சில பேர் இப்போ என்னமோ நினச்சிருக்கோம் விலைவாசியில் எரியப்படாதுன்னு. அந்த ஸ்ராத்தத்தில் மட்டும் எத்தனை எரியிறாளோ அத்தனை க்ஷேமம். ஏன்னா அந்த பிதர்களுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஆயுசுக்கும் சாப்பிடணும்னே தோணப்படாது, அப்படி போடணும். அங்கே என்ன கணக்கு, எத்தனையோ வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளவோ போகிறோம். இது வேஸ்ட்டு இல்லை, அப்படி போடணும்னு சொல்லுது. அது எந்த அன்னதானம், அதுதான் விசேஷம். அதனால அந்த அன்னதானம் எல்லாரும் ஆயுசில் பண்ணணும். அது என்ன சார், நானே சாப்பாட்டு கஷ்டப்படுறேன், என்னால் அன்னதானம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் கூட அதுக்கும் ஒரு வழி சொன்னா பெரியவா. என்னன்னு, நீ தானோ இன்சூர்த்திக்கு சொம்பு மாட்டின்னு போறியா, எப்படியும் உனக்கு ஒரு சொம்பு வருமோ இல்லையோ, அதுலேருந்து ஒரு பிடி குறைச்சி வந்தேன்னு இன்னொரு சொம்பில் போட. இதுதான் பிடியரிசி திட்டம். அன்னன்னைக்கு நாம் சாப்பிட்றதுக்கு எடுக்கிற அரிசியில், உலவைக்கு எடுக்கிற அரிசியில் ஒரு பிடியை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போடுது. இப்படி 30 நாளைக்கு போட்டோம்னா 30 பிடி, கிட்டத்தட்ட 2 கிலோ அரிசிக்கு மேலே. இந்த 2 கிலோ அரிசி 2 பேர் சாப்பாடுக்கு போகாதா? 4 பேர் பசியாக இருத்தாதா? போருமே, மாதத்துக்கு நீ 4 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்க. இதை விட என்ன பெருசாக பண்ணணும்? இப்போ நீ அன்னதானம் பண்ணணுன்னா பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், பெரிய ஏக்கர் கணக்கில் மிராஸ்தாராக தான் இருக்கணும் இல்லை. ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் கூட தனக்கு விழுற பிச்சையில் அடுத்த வாளுக்குன்னு கொடுக்கணும். அதுதான் ஷேர் பண்ணிக்கிறது. அதுதான் நம்மளோட கலாச்சாரத்தோட பெருமையே. என்னென்ன எதுவாக இருந்தாலும் அடுத்த வாளோட சேர்ந்து ஷேர் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுறது தான் நம்மளோட கலாச்சாரம். அதுக்கு தான் இந்த பிடியரிசி திட்டத்தை வச்சா. அந்த பிடியரிசி திட்டம் வீட்டுக்கு 2 கிலோன்னா அந்த தெருவில் அத்தனை பேர்ட்டையும் போய் வாங்கினாக்க, ஒருத்தர் வாலண்டியர்ஸ் வாங்கினாக்க அது என்ன பண்ணும், ஒரு மூட்டை அரிசி ஆச்சா, அதில் எத்தனை பேர் பசியாரும். அந்த பசியாரத்துலேயும் பாருங்க ஒரு அழகு பெரியவா பண்ணால், ஏதோ ஏழைகளுக்கு சாப்பாட்டு இல்லாதவாளுக்கு பசி ஆத்துறதுங்கிறது இல்லாத, அது அந்த அரிசியை எடுத்துன்னு போய் பக்கத்தில் எந்த கோவிலில் நைவேத்தியத்துக்கு இல்லாத சுவாமிக்கு இருக்கோ அந்த சுவாமிக்கு தினம் நைவேத்தியம் பண்ணி அந்த கோவில் வாசலில் விநியோகம் பண்ணு. இப்போ என்ன ஆகிடுதுன்னு, அந்த ஏரியாவில் இருக்கிற பிச்சைக்காராளுக்கும் சாதம் கிடச்சிது, அந்த ஊரில் இருக்கிற சுவாமிக்கும் சாதம் கிடச்சிது. ஒரு கல்லில் 2 மாங்காய். ஏன்னர், வெறும் சாதமாக சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அது என்ன, பகவத் பிரசாதமாக வரணும். வைஷ்ணவத்தில் சாதம்னே சொல்ல மாட்டா, பேரே பிரசாதம் தான். ஏன்னு இதுலேருந்தே தெரியறது அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு தான் சாப்பிடணும்னு. ஏன் அப்படின்னு, அப்படி பகவத் அர்ப்பணம் பண்ணி பிரசாதமாக சாப்பிட்டோன்னா அது நமக்கு ஞானத்தை தான் கொடுக்கும், நமக்கு நல்லது தான் பண்ணும். அது இல்லைன்னால் என்ன பண்ணணும்னு, பிபி சுகராக தான் வரும். அதனால்தான் அந்த காலத்தெல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவான்னு, இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறதுன்னு கேட்க மாட்டா. அது கேட்குற அந்த லாங்குவேஜே தனியாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஆற்றுல பெரியவா இருந்தால் அவள்கிட்ட தான் போய் கேட்பா. மாமியார்கிட்ட போய் கேட்பா. ஸ்நானம் பண்ணிட்டு கார்த்தால குளிச்சுட்டு மாமியாருக்கு நமஸ்காரம், எல்லாத்துக்கும் ஒரு நமஸ்காரம் வேறு பண்ணணும். இப்போ இருக்கிற மாமியாரெலாம் கேட்டுக்குவான்னு கேட்டுக்கலாம். வந்துட்டு கேட்பா, அம்மா இன்றைக்கி என்ன நைவேத்தியம் பண்ணுறது அப்படின்னு. இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறதுன்னு கேட்க மாட்டா, இன்றைக்கி என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு. உடனே இவ சொல்ல, வெண்டைக்காய் கறி பண்ணு, பாவக்காய் வீட்டில் பண்ணு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாம் சாப்பிட போகிறோம், அது நைவேத்தியம்னு பேரையே அப்படி கொடுத்துட்றது. அது அத்தனையும் போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டதுனால தான் அவள் அவ்வளவு தெம்பாக இருந்தால், அவ்வளவு நிம்மதியாக இருந்தால், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமே, இதுக்கு ஒன்றும் தடை இல்லையே, இதுக்கு ஒன்றும் காசு பணம் செலவில்லை, இதெல்லாம் பண்ணலாமே குடும்பத்தில். இதெல்லாம் பண்ணணுங்கிறது தான் பெரியவாளோட உபதேசம். இப்படி நாம் அன்னன்னைக்கும் நமது முன்னோர்கள் நடந்த வழியில் நடந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு அனுஷ்டானம் பண்ணிட்டு நாமும் சந்தோஷமாக இருந்து நம்ம குழந்தைகளுக்கும் இதை பாஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினா தானே அவளுக்கு தெரியும். நாம் இப்போ எல்லாம் கற்றுட்டோம்னா எப்படி இதை கற்றுனோம் தானே, செமினாருக்காக போனோம், இல்லை கிளாஸுக்கு போகிறோமா இல்லையே, எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாள், எங்கள் பாட்டி இப்படி தான் பண்ணுவாள், எங்கள் அப்பா இப்படி தான் பண்ணுவார், எங்கள் தாத்தா இப்படி தானே வந்திருக்கு.
அத்தனை கலாச்சாரம் பாஸ் ஆகி வந்திருக்கு. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும், அடுத்த சந்தைக்கு தெரியணும், அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தானே பண்ணியாகணும். இதைத்தான் பெரியவா எதிர்பார்த்தோம். அதைத்தான் உபதேசமாக சொல்லியிருக்கா, வாழ்ந்து காமிச்சா. அந்த பெரியவா சொன்ன தெய்வத்தின் குரல் படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அவள் சொன்ன உபதேசங்களில் எதெல்லாம் நம்மளால் ப்ராக்டிக்கலாக முடியுமோ ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நீ இத்தனை எங்கள் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்க, நீ சொல்கிறபடி நாங்கள் கேட்குறதுக்கு நீனே அனுகிரகம் பண்ணுன்னு பெரியவாள்கிட்ட சொல்லுவோம். அப்படி பண்ணினா நிச்சயம் அருள் செய்கிறதுக்கு அனுகிரகம் எடுத்து காத்துருக்கான்னு சொல்லி, அப்படி அவள் பண்ணின அனுகிரகத்தெல்லாம் நாளை மாலை 7 மணிக்கு அனுகிரக காண்டத்தில் பெரியவா பண்ண அனுகிரகங்களில் சிலதை பார்க்கலாம். அந்த பெரியவா சொன்ன வழியில் நடக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம். நாம் முயற்சி பண்ணினா நமக்காக 100 அடி அவள் முன்னால் வந்து நமக்கு வழிகாட்டி அருள் செய்ய காத்துருக்கான்னு சொல்லி நாம் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம்.